வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் சிறு வயது குழந்தைகள், பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்கள் கையில் மொபைலை பார்த்தா அப்படின்னு இல்லை, எல்லாருமே இன்னைக்கு பிறந்த ஒரு மாத குழந்தையிலிருந்து 60 70 80 90 100ன்னு எத்தனை வயசு வரைக்கும் முதியோர் இருக்காங்களோ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. சமீபத்தில் நான் ஒரு முதியோர் இல்லம் போயிருந்தேன். தேவாரம் பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் அவங்க பே பண்ணி கொண்டு விட்டுருக்காங்க. மகன்கள் மகள்கள் கொண்டு பே பண்ணி விட்டுருக்காங்க. விட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கையில் மொபைலோட தான் உட்காந்துருக்காங்க. வர்றவங்களை மதிக்கணும், வாங்கன்னு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க கட்டிலில் உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் சாயந்தரம் ஒரு 2:30 3 மணியை போல் போயிருந்தோம். அப்புறம் போகும்போது எல்லார் கையிலையும் மொபைலு. எப்படி ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் பிள்ளைங்க கொண்டு விட்டவங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது கருணைங்கிறதே குறைந்து தான் போனது. எனக்கு உண்மையை சொல்லணும்னா கருணை எனக்கு வரல, குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் போகணும், இந்த மாதிரி இருக்குது, வாங்கம்மா வாங்கம்மான்னு சொன்னதுனால சரி நம்ம எப்போவுமே எங்கே போனாலுமே சும்மா போகவே மாட்டோம், அவங்களுக்கான உணவு ஏற்பாட்டோடு தான் போவோம். அந்த மாதிரி நம்ம போகும்போது வீடியோ எடுக்க அளவு கொடுக்கலாங்க. ஏன் அப்படின்னா அவங்க விட்டுருக்காங்க இல்லையா, மகன்கள் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டுருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் நாங்கள் செலவு கொடுக்குறோம்ல, அதனால் நீங்கள் வீடியோ எடுத்து வெளியில் இவங்களெல்லாம் காமிச்சிங்கன்னா எங்கள் ப்ரெஸ்டீஜ் பாதிக்கும், கௌரவம் பாதிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வீடியோ எடுக்க அளவுடு கிடையாது. அப்போ அந்த மாதிரி அந்த அந்த இடத்துக்கு நம்ம போனதுனால நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நாள் அம்மா வாங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம போயிருந்தோம். எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் இருந்தது. யார் வந்திருக்கா, என்ன கொண்டு வந்திருக்காங்க, நம்ம எந்திரிக்கணும், போய் சாப்பிட்ணுமே அப்படின்லாம் இல்லை. பரவாயில்ல நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதே மாதிரி குழந்தைகள் நிலா காமிச்செல்லாம் சோறு ஊட்டுன காலங்கள் போயிட்டு இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் மொபைல் 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 மொபைலு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த மொபைலை கொடுத்துட்டு என் பிள்ளை அதில் பேச்சு வேற கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏம்மா சின்ன பிள்ளை கையில் மொபைல் கொடுத்த, இல்லைம்மா அந்த பையன் கேம் பார்க்குறான், அந்த பையன் கேம் விளையாடுறான், பொம்மை படம் தான் என் பிள்ளை பார்க்கும்மா, வேற எதுவுமே பார்க்க தெரியாதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அந்த நேரம் ஃப்ரீயாகணும், அந்த தொல்லை நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த நினைப்பு மனதுக்குள்ளே இருக்கிறதுனால, தொல்லைன்ற நினைப்பு உங்கள் மனதில் இருக்கிறதுனால அந்த ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்ம பிள்ளை கையில் அதுக்கு கொல்லி வைக்கக்கூடிய ஒரு கொல்லிக்கட்டையை நம்ம அது கையிலேயே கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? காலம் வரும்போது அதுக்கான ஏஜ் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அது வயதுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி தன்மையில் பேசும்போதும் செயல்பாடு இருக்கும்போதும் ஐயோ அப்பா என் பிள்ளை இப்படி நடந்துக்குதே, சொன்னோடையே கேட்கறது இல்லையே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அது இஷ்டத்துக்கு ஆடுது, சுத்தமாக படிப்பே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடவுளே அப்படின்னு கடவுள் காலில் விழுந்தா யார் மேலே குற்றம்? யார் மேலே குற்றம் சொல்லுங்க? இங்கே பணமோ ஓடி ஆடி சம்பாதிச்சு நம்ம எவ்வளோ சொத்துக்கள் வச்சுருந்தாலோ ஒரு பிள்ளையை வளர்ப்பதுங்கிறது அவ்வளோ கவனமாக வளர்க்கக்கூடிய தன்மை இந்த கலியுகத்தில் இருக்குது. ஏனோ நான் என் பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் வாங்கித்தரேனே, நான் வேலைக்கு போகிறேன், நான் எல்லாம் வாங்கித்தரேன், அவனுக்கு தனியாக ஒரு மொபைலும் வாங்கி கொடுத்துட்றேன். இன்னைக்கு 8 9 வயசு பையன் என்னன்னு தெரியல, ஆனால் அதை வைக்கிறான், ஒரு பாக்கு எடுத்து வாயில் வைக்கிறான், ஒளிஞ்சு போய் ஒரு ஸ்கூல் லீவு அப்படின்னா 4 பசங்க சேர்ந்து பீர் வாங்கி அடிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன பையன் என்கிட்ட சொல்லும்போது என்ன பிள்ளை வளர்க்குறாங்க? எதுக்கு இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு? ஒரு சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது வளர்த்து முடிச்சு பெரிய ஆளான உடனே பெரிய ஆளுங்களை விடுங்க, இப்போது வயதுக்கு நல்லா 20 30 வயசில் எந்த தவறு பண்ணாலும் அப்புறம் நம்ம யோசிச்சு என்ன புண்ணியம்னு நினைக்காத தன்மையில் நிறைய இருக்காங்க. இனி வளரக்கூடிய பிள்ளைங்கிட்ட தான் நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் 100% ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட சொல்கிறது நீங்கள் பார்த்து அமட்டக்கூடாதா, அவங்க சொல்கிறது நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு அவங்க கேட்குறது, இப்படி மாற்றி மாற்றி கேட்டு கடைசியில் அந்த பிள்ளைய எதிர்காலத்தை ஒரு சீரழித்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையவே மாற்றி
ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போது சொத்துகள் வேண்டாம், பணங்கள் வேண்டாம், ஆளுக்கு ஒரு வேலையாக நீங்கள் ஓடி சம்பாதிக்க வேண்டாம். அதுக்கு சொத்து சேர்த்து வச்சு எதுக்கு? ஒரு அறிவும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையும் ஒரு தரமான வாழ்க்கையை கொடுப்பது தான் பெற்றோர்களினுடைய கடமை. அந்த தரமில்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை சொத்து சேர்த்து வச்சு எதுக்கு? அந்த பிள்ளை வாழ்க்கை பாழாக போயிடும். இன்றைக்கி 5 வயசு 3 வயசு பிள்ளைங்களுடைய சீரழிவு காரணம் ஒரு 7 வயசு பையன் 10 வயசு பையன் டீச்சர் அடித்தான், வாத்தியார் அடித்தான், பிள்ளையை கூட்டு போய் தப்பாக நடந்துக்கிட்டான்னு எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி மறைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. பார்க்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தர் மனமாறினீங்கன்னா எனக்கு போதும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ண அன்னைக்கு இரவு மாப்பிள்ளை பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க நாத்தனார், அவங்க அண்ணன் மனைவி, இப்படி அவங்க பெண்கள் கூட்டிகிட்டு போய் இப்படி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிலை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது, ஒரு 5 வயசு பிள்ளைக்கு எல்லாம் சகலமும் அத்துப்படி. யோசிச்சு பாருங்க, என்ன பிள்ளை வளர்க்குறோன்னு யோசிச்சு பாருங்க. இது அறிவியல் ரீதியாக அறிவை வளர்க்குறது இல்லை, சீரழிவுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குழந்தை கையிலையும் நீங்கள் மொபைல் கொடுக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் யோசிச்சுக்கோங்க, நம்ம பிள்ளை கையில் ஒரு கொல்லிக்கட்டையை கொடுக்குறோம், அது அதவே பற்ற வச்சுக்க போகுதுங்கிற நினைப்பை மறந்துடாதீங்க. மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அடிங்க, அடித்து வளங்க பிள்ளைங்களை. மொபைல் தொடவே கூடாதுன்னு வளங்க. ஒரு ஸ்கூலில் மொபைல்னால தான் இந்த விஷயம் பண்ணணும்னு சொன்னால் மொபைல் தேவையில்லை, அப்படி ஒரு படிப்பு தேவையில்லைன்னு சொல்லுங்கள். அறிவில்லாத பிள்ளைகள்னால கூட ஆபத்து குறைவு. அறிவோடு அளவுக்கு அதிகமான ஒரு அறிவோடு வளரக்கூடிய குழந்தைகளால் தான் இன்னைக்கு சமூக சீரழிவுகள் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்கு. அப்படி மொபைல் மூலமாக வரக்கூடிய அறிவு பிள்ளைங்களுக்கு தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. நம்ம நினைக்கிறோம் அதை மட்டும்தான் பார்க்குது, படிப்பை மட்டும்தான் பார்க்குது, அப்படியே சொல்லித்தான் இன்னைக்கு எத்தனையோ பெண் பிள்ளைகள் சீரழிஞ்சு ஆண் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே மாறி இன்னைக்கு அப்படியே ஒரு பைத்தியக்கார நிலையில பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுறோம் என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியல. கடைசியில் அந்த பிள்ளைங்க மேலே பழியை போட்டு பிள்ளைங்க சரியில்லைன்னு பெற்றோர்கள் ஒதுங்குறதும், பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா வாத்தியார் டீச்சர்கள் ஒதுங்குறதும், அப்பா இவன் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதும், இது யாருனால கொண்டுட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைய 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்க்குற தன்மை உங்களுக்கு தான் தெரியும், பெற்றோராகி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த பிள்ளை இந்த சமூகத்துக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி விட்டுட்டு போகிறீங்க, அவன் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுப்பான்? அந்த தன்மையெல்லாம் இப்போ இல்லையா? நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளையினுடைய கையிலையும் மொபைல்னு சொல்லக்கூடிய ஒரு கொல்லிக்கட்டையை கொடுத்து வளர்க்காதீங்க. அப்படி அந்த கொல்லிக்கட்டையை கொடுத்து வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் குழந்தை பெற்று வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லதாக நீங்கள் நினச்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு நாள் அவனுக்கு அவனே வச்சுட்டு மாண்டு போகக்கூடிய தன்மையை கொடுக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி வளர்வது இல்லை. தடம் மாறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தான் காரணமாக இருக்குது. செல்லம் கொடுத்து வளர்க்கணும், தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்கணும் தான். ஆனால் இந்த மாதிரி சீரழிவுக்கான விஷயத்தை கொடுத்து வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க பெற்று வளர்க்குற பெற்றோர்கள் ஒரு தரமான ஒரு சிந்தனையோடு, ஒரு நற்சிந்தனையோடு, ஒரு தர்ம சிந்தனையோடு, ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு தன்னடக்கத்தோடு, ஒரு அற்புதமான குழந்தையை நம்ம இந்த உலகத்துக்கு விட்டுருக்கோன்ற நன்மையோடு நீங்கள் இருக்கணும்னா மொபைலை கையில் கொடுக்காதீங்க, கொடுத்து வளர்க்காதீங்க. இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.